வெளிப்படுத்தல் 12:7 முதல் 9 வரை. Revelations chapter 12 verse 7 to 9. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And there was war in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels, and prevailed not. Neither was their place found any more in heaven. And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels was cast out with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. Revelation chapter 12 verse 5 shows the secret coming of Jesus. அந்த ரகசிய வருகையில் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை அல்லது மணவாட்டி சபை அல்லது கற்புள்ள கன்னிகை, In the secret coming, the victorious man child or the chaste virgin or the bridal church. இயேசுவின் மணவாட்டிக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are various names given to the bride of Jesus from the scripture. கற்புள்ள கன்னிகை, Chaste virgin, புறா, dove, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை, victorious man child, மணவாட்டி, bride. இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way various terms have been given. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையில் அந்த மணவாட்டி சபை ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உடனடியாக வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாகும். As soon as the rapture or the secret coming of Jesus is over, when the chaste virgin or the bridal church or the victorious man child is being caught up, there will be war in the sky. அந்த யுத்தம் யார் யாருக்கு நடைபெறுகிறது? Against whom will that war be? 9ஆம் வசனத்தில் நாம் வாசித்தபடி இன்றைக்கு முழு உலகத்தையும் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிற அந்த சாத்தான் அல்லது வலுசர்ப்பம் அல்லது பழைய பாம்பு அது என்ன செய்கிறது? வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்படுகிறது. அது ஒரு யுத்தம் உண்டாகிறது. இந்த சாத்தானுக்கும் மிகாவேலுக்கும் வானத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுவதாக யோவான் காண்கிறார். There is a war in the sky, that is with the great dragon or old serpent, Satan and Michael and his angels. ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. There is a war. அந்த யுத்தத்திலே மிகாவேலும் மிகாவேலைச் சேர்ந்ததான தூதர்களும் ஜெயம் எடுக்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். And in that war Michael and his angels will win. வலுசர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் தோல்வி அடைகிறார்கள். Great dragon and his angels will face defeat. தோல்வி அடைந்த உடனேயே அதுவரை வானத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருந்த அந்த வலுசர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் பூமியிலே விழத்தள்ளப்படுகிறார்கள். After it is defeated, the great dragon and his angels are cast down to the earth. இப்படி பூமியிலே விழத்தள்ளப்பட்ட இந்த வலுசர்ப்பம், this great dragon which has been cast down to the earth, என்ன செய்ய போகிறது? what is it going to do? நான் சொன்னேன், இயேசுவின் ரகசிய வருகையில் ஜெயங்கொண்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாகும். As I told you earlier, as soon as the victorious man child or the bridal church is caught up in the secret coming of Jesus, there will be a war in the sky. வானத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் தானே, அதே நேரத்தில் தானே இந்த பூமியில், இந்த மொத்த உலகத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். At the same time, when there is a war in the sky going on, there will be a war in this world also. அதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. That will be called the third world war. இதுவரை இந்த உலகம் 2 உலக மகா யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. Till today the world has faced 2 world wars. இந்த 2 உலக மகா யுத்தங்களின் தோற்றம், வீழ்ச்சி, யார் ஜெயிப்பார்கள் என்பது சத்திய வேதத்தில் தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. It is very clearly been prophesied in the holy scriptures as to who will initiate the war and how the war will come to an end. இனி இந்த உலகம் சந்திக்க போகிற மூன்றாம் உலக மகா யுத்தம் எங்கே நடக்க போகிறது? Where will the third world war that the world is going to face be led? யார் யாருக்கு நடக்க போகிறது? Against whom will the wars be fought? அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள்? Who will be the winners in the third world war? அதுவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Even these things are written in the prophetical book of Ezekiel. இப்ப பாருங்க, மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெற்று அதிலே ஒருவன் ஜெயித்து வர வேண்டும். The third world war will surely take place and there will be a winner and he will emerge. அவன்தான்
இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன். He is the one who rode upon that white horse. இன்றைக்கு நீங்க முழு உலகத்தையும் கவனித்து பார்த்தா கிட்டத்தட்ட 205 நாடுகளுக்கு மேல இருக்கிறது. Today when we consider the whole world, there are nearly 205 nations. இன்றைக்கு நம்முடைய நாட்களில் கிட்டத்தட்ட 205 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறது முழு உலகத்திலும். Today in our days there are nearly or more than 205 nations in the world. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி. சில நாடுகளுக்கு ஜனாதிபதி மட்டும் அல்லது பிரதமர் மட்டும். அப்படி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நாம் அப்படி பார்க்கிறோம். In the present scenario, there is a prime minister and president for each nation. For certain nations there is a president alone, and for certain others there is a prime minister alone. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைவன் எழும்ப, ஒரே ராஜா எழும்ப வேண்டும். But after the secret coming of Lord Jesus Christ, there will be one leader or one king to rule the whole world. இன்றைக்கு இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு ஜனாதிபதியை நாம் பார்க்கிறோம், ஒரு பிரதமரை பார்க்கிறோம். Today when we consider India, there is a president and a prime minister. இன்றைக்கு இந்தியாவில் இயற்றக்கூடிய சட்டங்கள் அல்லது இந்தியாவில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம ஜனாதிபதி அல்லது நம்முடைய பிரதமர் தான் செய்ய முடியும். அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதிக்கோ அல்லது ரஷ்யாவில் உள்ள ஜனாதிபதிக்கோ இந்திய நாட்டில் உள்ள சட்டங்கள்ல, இந்திய நாட்டில் உள்ள காரியங்கள்ல தலையிட முடியாது. The president and prime minister of India alone can interfere into the affairs of the Indian government and the people, and the president or prime minister of either America and Russia cannot interfere. இப்படியாக இன்றைக்கு முழு உலகத்திலும் தனித்தனி நாடுகளும் தனித்தனி ராஜாக்களும், அதாவது பிரதமர் அல்லது ஜனாதிபதி காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நம்முடைய நாட்களில் தற்போது நடந்து வருகிறது. In this way, in our days, the ruling system is there is a different prime minister and president for each nation in this world. ஆனால் வெகு சீக்கிரத்திலே ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறது. But very soon this world will face the third world war. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் எப்போது நடைபெற போகிறது? When will the third world war commence? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, After the secret coming of Jesus. ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே, As soon as the church is being caught up in the secret coming, அந்த சனப்பொழுதே ரெண்டு விதமான யுத்தங்கள் நடைபெறும். at the same moment two wars will take place. ஒன்று வானத்திலே நடக்கக்கூடிய யுத்தம். One is a war in the sky. வலு சர்ப்பத்துக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். Great dragons and his angels on one side. மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். And Michael and his angels on the other side. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் தானே இந்த பூமியிலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தம். At the same time the war is going on in heaven, there will be a war in this earth. That is the third world war. ஆகவே தேவ ஜனங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் தான் ஓரளவு சமாதானம் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே இந்த உலகம் ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தத்தை சந்திக்கும். Therefore the people of God should have a very clear understanding that until the secret coming of Jesus alone, there will be a little amount of peace in this world, but after which it will be shattered by the third world war. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வல்லரசு நாடுகள் இரண்டாக பிரிந்து நின்று யுத்தம் பண்ணும். In this third world war, the superpowers of today will go on two sides during that war. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். We read that in the prophetical book of Ezekiel chapter 38. முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, When we read from the first verse, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரட்டுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். முதல் வசனத்தை கவனியுங்கள். மேசேக் தூபால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஒரு வார்த்தை இல்லை. அதாவது மலையாளத்திலும் மூலபாசிலும் ரோஸ் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு. மலையாளத்தில் ரோஸ் தேசம், ரஷ்யாவுடைய பழைய பேர் ரோஸ்லேண்ட்.
In Ezekiel chapter 38 verse 2, there are two nations given here, that is Meshech and Tubal. But in the Malayalam version, another nation has been given as Rose, that is Russia. அதாவது எசேக்கியேல் 34 அதிகாரத்துல மூன்று பதங்கள், அதாவது மேசேக், தூபால், ரோஸ் தேசம். அது தமிழ்ல இல்ல, ரோஸ் என்பது தமிழ்ல இல்ல. The term Rose is missing in both Tamil and English. அடுத்து மேசேக், தூபால் என்று சொல்லும்போது, மேசேக் என்று சொல்வது ரஷ்யாவிலே தற்போது காணப்படுகிற மாஸ்கோவின் பழைய பெயர்தான் மேசேக். The Moscow which is in Russia was previously called as Meshech. ரஷ்யாவிலே காணப்படுகிற டுபாஸ்கோ என்று சொல்லக்கூடிய அதனுடைய பழைய பெயர்தான் தூபால். The Tabasco of Russia is the old name for Tubal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப மூன்றாம் உலக மகா யுத்தம் ரஷ்யா தலைமையில் ஒரு கூட்ட நாடுகள் வரும். So in the third world war, on one side will be Russia with its allies. ரஷ்யா தலைமையில எந்தெந்த நாடுகள் வரும் என்பதை எசேக்கியேல் 38 அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். In Ezekiel chapter 38 verse 5 and 6, we heard that the nations of group of nations that will join together with Russia. முதலாவதாக பெர்சியா என்று நாம் வாசித்தோம். First we read Persia. எசேக்கியேல் 38 அதிகாரம் 5-6. Ezekiel 38 verse 5 and 6. அவர்களோட கூட அவர்களோட கூடனா எவர்களோட கூட? ரஷ்யா கூட, ரஷ்யாவோடு கூட. Along with Russia. அன்றைக்கு மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் ரஷ்யாவோடு கூட நிற்கக்கூடிய நாடுகள்ல முதல் நாடு பெர்சியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. The first nation that is called Persia, which will club with Russia during the third world war. பெர்சியா என்று சொல்வது தற்போது காணப்படுகிற ஈரான் நாட்டை காட்டுகிறது. Persia is now called as Iran. 1935 ஆண்டுதான் பெர்சியா என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஈரான் என்கிற பெயர் வந்ததாக நாம் பார்க்கிறோம். We see that in the year 1935, the name Persia was removed and was replaced by Iran. முகமது ரியா ஷா என்பவர்தான் இந்த பெயரை மாற்றினார். 1935 ஆண்டு முகமது ரியா ஷா. In the year 1935, Muhammad Reza Shah was the one who changed the name. அவர்தான் பெர்சியா என்கிற பெயரை மாற்றி ஈரான் என்று பெயர் வைத்தார். ஆகவே பெர்சியா என்பது தற்போது காணப்படக்கூடிய ஈரான் நாட்டை காட்டுகிறது. He removed the name Persia and replaced it by Iran. இரண்டாவதாக எத்தியோப்பியா. Second is Ethiopia. அது இன்றைக்குள்ள எத்தியோப்பியாவை காட்டுகிறது. That is called Ethiopia even today. மூன்றாவதாக லிபியா. Third one is Libya. அது இன்றைக்குள்ள லிபியாவை காட்டுகிறது. That is called Libya even today. நான்காவதாக கோமேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Fourth is written Gomer. கோமேர் என்ற வார்த்தையில் தற்போது காணப்படுகிற ஜெர்மனி நாட்டை காட்டுகிறது. ஜெர்மனியுடைய பழைய பெயர்தான் கோமேர். பழைய ஆங்கில பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல பின்பக்கம் உள்ள இங்கிலீஷ் பைபிள் உள்ள மேப்ல கோமேர்னு போட்டு பிராக்கெட்ல ஜெர்மனின்னு போட்டிருக்கும். Gomer is now called as Germany. When you go through the English Bible at the backside, you've got a map and there you can see the name Germany bracketed beside Gomer. கடைசியாக தொகர்மா வம்சத்தார் என்று படிக்கிறோம். And finally the house of Togarma. தொகர்மா என்பது தற்போதுள்ள துருக்கி நாட்டை காட்டுகிறது. Togarma is presently called Turkey. அப்ப மூன்றாம் உலக மகா யுத்தம் ரஷ்யாவின் தலைமையில இப்ப நான் வாசிக்க கேட்ட இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மலைக்கு எங்க நடக்க போகுது? மூன்றாம் உலக மகா யுத்தம் என்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் நடக்க போகிறது. The third world war will take place in the mountains of Israel and one side will be Russia with the following countries. இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக அல்லது எதிராக ரஷ்யாவின் தலைமையில இந்த நாடுகள் யுத்தத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு வரும். These nations will come under the leadership of Russia to fight against Israel in Israel. ஏன் ரஷ்யாவின் தலைமையில் இந்த நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு வரப்போகிறது? Why are these nations going to come under the leadership of Russia to Israel? அப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யாவின் தலைமையில இந்த நாடுகள் புறப்பட்டு வரும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாய் நிற்கக்கூடிய நாடுகள் எது? And which nations will be supporting Israel when such nations come with the leadership of Russia against them? நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I am repeating once again. ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த நாடுகள் வரப்போகிறது? Why are these nations going to come to fight against the land of Israel? அப்படி ரஷ்யாவின் தலைமையில ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வரும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எவை? And when a group of nations under the leadership of Russia come to fight against Israel, which nations will be supporting Israel? இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதிலை எசேக்கியேல் 38 அதிகாரம்
13ஆம் வசனத்துல படிக்கிறோம். We read the answer for both these questions in the 13th verse of Ezekiel chapter 38. தேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். அப்ப பாருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு ஏன் இந்த நாடுகள் வருகிறது? கொள்ளையிடும்படியாக. Why are these nations coming against Israel? Just to plunder. ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் சூறையாடும்படியாக வருகிறது. They are coming to spoil the goats and lambs and gold and silver. மூன்றாம் உலக மகா யுத்தம். The third world war. சமீபத்தில் வல்லரசு நாட்டு தலைவர்கள் இப்படி பேட்டி கொடுத்தார்கள். Recently there was an interview given by the leaders of the superpowers. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனாவுக்கும் உள்ள பிரச்சனையை சமாதானமாய் பேசி முடிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். We are taking efforts to settle the conflict between Israel and Palestine in a peaceful way. அப்படி சமாதானமாய் பேசி முடிக்காத பட்சத்தில் மூன்றாம் உலக மகா யுத்தம் தவிர்க்க இயலாது என்று ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார்கள். The Russian president and the American president in different interviews have given or the statement saying that in case they are not able to settle the issue or the conflict between Israel and Palestinians in a peaceful way, the third world war is inevitable. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் ஏன் இஸ்ரேல் தேசத்தில் நடக்க போகிறது? Why is the third world war going to take place in the land of Israel? இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துல அவர்களுக்கு என்று ஒரு சொந்த ஆலயம் இல்லை. Today in the land of Israel they do not have a temple of their own. ஏற்கனவே தேவாலயம் இருந்த இடத்தில் ஒரு மசூதி இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. Presently in the place where the temple of God stood is a mosque. இது நிமித்தமாக பலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. And because of this there is a continuous conflict between the Palestinians and the Israelites. இன்றைக்கு நீங்க செய்தித்தாளை படித்து பார்த்தால் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி ரஷ்யாவும் இப்ப நாம் வாசித்த இந்த நாடுகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நம்முடைய நாட்களில் விளங்கிக் கொள்ளலாம். If you are regularly going through the newspapers, you can clearly understand that the nations that we saw now are under Russia's leadership standing against Israel. தேவாலயம் இடிக்கப்பட்டது. The temple of God was destroyed. ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது. As Lord Jesus Christ has prophesied, the temple of God was burned down by the Roman Empire so that one stone did not stand upon the other. ஆகவே இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கு எழுத்தின்படியான தேவாலயம் இல்லை. Therefore in the land of Israel they do not have a literal temple. ஆனா ஒவ்வொரு யூதனுடைய கனவு என்ன? But what is the dream of each Israelite? ஒவ்வொரு யூதனுடைய லட்சியம் என்ன? What is the ambition of each Jew? லட்சியம் என்று சொல்லிப்பார்கள். ஒவ்வொரு யூதனுடைய வெறி என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும். Each Jew has a rage within him that he should build the temple of God. எருசலேம் தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு மாடல் தயாரித்திருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see the true picture of the model that they have got ready to build the temple of God. இரண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் தேவாலயத்திலே பயன்படுத்தக்கூடிய நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் படிக்கிறோமே உடன்படிக்கை பெட்டி, குத்துவிளக்கு, தூபபீடம், பலிபீடம், வெண்கல தொட்டி, இப்படி நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் படிக்கிறோம். In the ark of the tabernacle we see there is the ark of the covenant, candlestick, incense altar, and then the brazen laver. அந்த பொருள்களை எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இதுதான் உடன்படிக்கை பெட்டி. The Jews have made ready all the vessels for the tabernacle and we can see the ark of the covenant there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தூபபீடம், This is incense altar. அதுபோல பிரதான ஆசாரியனுடைய கிரீடம், The crown of the high priest. ஆசாரியனுடைய வஸ்திரங்கள், அதனுடைய மணிகள், The robes and the bells of the priest. இதுதான் அந்த குத்துவிளக்கு. This is the candlestick. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி அந்த தேவனுடைய ஆலயத்தில் வைக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி, குத்துவிளக்கு, பலிபீடம், இன்னும் எல்லா பொருள்கள் இருக்கிறதோ எல்லா பொருள்களையும் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். In this way they have already made ready all the things including the ark of the covenant, the candlestick, the altar, everything needed for the temple. மாத்திரமல்ல, சமீபத்திலே தான் வேதத்திலே நான் வாசிக்கிறதான அந்த சிவப்பு கடாரியை அவர்கள் கண்டுபிடித்து அந்த சிவப்பு கடாரியும் பிடித்து வைத்திருக்கிறார்கள்.
Not only that, recently we have heard that they also have got the ram ready for the offerings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக ஆலயத்துக்காக எல்லா பொருளையும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல கட்டடம் கட்டுவதற்குள்ள எல்லா பொருட்களும். In this way they have got ready everything for the temple and also for the construction of the temple. எல்லாம் தயாரித்து ஆலயம் கட்டும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். Everything is ready and they are quite ready to build the temple. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பிரச்சனை, ரஷ்யாவுடைய பிரச்சனை என்று சொன்னால் இந்த இஸ்ரேல் தேசம் ஆலயம் கட்டக்கூடாது. The problem that the Russians have brought out in the United Nations is that the Israelites should not go with the building of the temple. அதுபோல இங்க நான் வாசித்த சில நாடுகளும் கூட இஸ்ரேலுக்கு எதிராக ஆலயம் கட்டக்கூடாது என்று எதிர்த்து நிற்கிறது. In this way the nations that we heard now are also opposing the building of the temple by the Israelites. அப்ப என்ன சம்பவிக்கும்? Then what will happen? திடீரென்று இஸ்ரேல் ஆலயத்தை கட்ட முயற்சிக்கும். Suddenly the Israelites will try to build the temple. அப்ப அதை தடுத்து நிறுத்தும்படியாகத்தான் ரஷ்யாவின் தலைமையில ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு வரும். And so under the leadership of Russia a group of nations will come to the land of Israel to stop them from proceeding the work of the temple. அப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு கூட்ட நாடுகள் எழும்பும். அந்த நாடுகளின் பெயரைத்தான் எசேக்கியேல் 38:13 வாசிக்க கேட்டோம். In Ezekiel chapter 38 verse 13 we saw certain nations which will go in favor of the Israelites on that day. முதலாவது சேபா தேசத்தார் என்று நாம் படிக்கிறோம். First we read about Sheba. அது தற்போது யமன் நாட்டை காட்டுகிறது. That shows the present day Ammon. அதனுடைய பழைய பேர் தான் சேபா. Ammon was earlier called as Sheba. இரண்டாவது தேதான் தேசத்தார். Second is the land of Dedan. அது தற்போது சவுதி அரேபியாவை காட்டுகிறது. And that is presently called Saudi Arabia. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சவுதி அரேபியா ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தாலும் Even though Saudi Arabia is a Muslim country, இன்றைக்கு அமெரிக்கா அல்லது இந்த ஐரோப்பா அந்த நாடுகளுடைய கண்ட்ரோல்ல அது காணப்படுகிறது. it is under the control of certain Christian countries like America. மூன்றாவதாக தர்சீசின் வர்த்தக தர்சீஸ் என்று நாம் பார்க்கிறோம். Third we read of the merchants of Tarshish. தற்போது காணப்படக்கூடிய கிரேட் பிரிட்டனுடைய பழைய பெயர் தான் தர்சீஸ் என்பது. And the old name for Great Britain is Tarshish. அதனுடைய பாலசிங்கங்கள் That's young lions. பெல்ஜியம், பல்கேரியா, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், லக்சம்பர்க், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம். That young lions show that many nations including America, Belgium, Bulgaria, Luxembourg, Sweden and so on. ரஷ்யாவின் தலைமையில எசேக்கியேல் 38:5-6 நான் வாசித்த அந்த நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த தேவாலயத்தின் பொருள்களை சூறையாடும்படியாக கொள்ளையடிக்கும்படியாக இஸ்ரேல் மலைக்கு வருவார்கள். Therefore, as we read in Ezekiel chapter 38 verse 5 and 6, that nations will come under the leadership of Russia to the land of Israel to plunder the things that the Israelites had gathered to build the temple of God. அப்பொழுது இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக இந்த கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள், பெல்ஜியம், பல்கேரியா, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், லக்சம்பர்க், யுனைடெட் கிங்டம், சவுதி அரேபியா இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக நிற்பார்கள். அப்போது மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறும். Then a group of nations will be favoring Israel, that is Great Britain, Belgium, Bulgaria, Luxembourg, America, Sweden and Saudi Arabia, and then the third world war will commence. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் என்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Using prophet Ezekiel, the Lord God has told who will win this third world war. எசேக்கியேல் 39 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Ezekiel chapter 39, the first 4 verses. இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துரட்டுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி, வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில வரவும் பண்ணுவேன். I will cause thee to come up from the north parts and will bring thee upon the mountains of Israel. இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது அந்த மலைகளுக்கு பேர் யூதேயா மலைகள். When the prophecy was pronounced, the name of those mountains were Judea. எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்தபோது இஸ்ரேல் மலைகள் என்றல்ல, யூதேயா மலைகள் என்பது அவருடைய பெயராய் இருந்தது. When prophet Ezekiel was prophesying, the name of the mountain was not mountains of Israel, but were called the mountains of Judea. ஆனால் மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்க போகிற நம்முடைய நாட்களில் இந்த காலகட்டத்திலே தான்
அது இஸ்ரேல் மலைகளாய் மாறி இருக்கிறது. But at the time when the third world war will take place, that is during our times, it has been called as the mountain of Israel. இன்றைக்கு உரைக்கப்பட்ட இந்த பெயரை வைத்து அன்றைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. By the name which is called today, it was prophesied the other day itself. இனி வாசிப்போம். உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். Therefore thou, son of man, prophesy against Gog, and say, Thus saith the Lord God, Behold, I am against thee, O Gog, the chief prince of Meshech and Tubal, and I will turn thee back and leave but the sixth part of thee, and will cause thee to come up from the north parts, and will bring thee upon the mountains of Israel, and I'll smite thy bow out of thy left hand, and will cause thine arrows to fall out of thy right hand. Thou shalt fall upon the mountains of Israel, thou and all thy bands, and the people that is with thee, and I'll give thee unto the ravenous beast, birds of every sort, and to the beast of the field to be devoured. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 39ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் எங்க நடக்க போகிறது? இஸ்ரேல் மலைகள் நடக்க போகிறது. From chapter 39 we see that the third world war will take place in the mountains of Israel. அதுல யார் ஜெயிக்க போகிறார்கள்? Who will win that war? கிரேட் பிரிட்டன் தலைமையிலே காணப்படக்கூடிய நாடுகள் ஜெயிக்க போகிறார்கள். இஸ்ரேல் நாடு ஜெயிக்க போகிறது. ரஷ்யாவும் அதனுடைய ராணுவங்களும் தோல்வி அடைய போகிறார்கள். The group of nations under the leadership of Great Britain who have come in favor of Israel will win, and Russia and its allies will lose the war. இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலும் இரண்டு யுத்தங்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. In Ezekiel chapter 38 and chapter 39, two types of wars have been prophesied. பாதி வசனங்கள் மூன்றாம் உலக மகா யுத்தத்தையும் மீதி வசனங்கள் அர்மகதோன் யுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறது. Half of the verses to know the third world war, and the other half of the verses say about the battle of Armageddon. இந்த இரண்டு யுத்தத்தை குறித்தும் எசேக்கியேல் 38 39 அதிகாரங்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். Both in chapter 38 and 39 Ezekiel has prophesied about both these wars. நாம் அதை பகுத்தறிந்து படிக்க வேண்டும். We have to discern and learn. ரெண்டு கூட்ட வல்லரசு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் தான் மூன்றாம் உலக மகா யுத்தம். The third world war will be between two superpowers. ஆனா அர்மகதோன் யுத்தம் அப்படி அல்ல. But the battle of Armageddon will not be in this fashion. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ராணுவமும், On one side will be Antichrist and his host. மறுபக்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? இயேசுவோடு கூட அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும்படி அர்மகதோன் என்கிற இடத்துக்கு நாம் வருவோம். On the other side will be Lord Jesus Christ and the victorious saints. That is, if you and I are being caught up in the secret coming of Lord Jesus Christ, you and I will be coming along with Lord Jesus Christ to fight the battle of Armageddon. சில பிரசங்கிமார்கள் இந்த ரெண்டு யுத்தத்தையும் அவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள், தவறாய் பிரசங்கிக்கிறார்கள். Certain speakers are confusing these two battles and giving wrong informations. ஒரே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இது ரெண்டும் ஒரே யுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். As both the matters have been written in the same chapter, they consider both these to be the same war. ஒரே அதிகாரத்தில் ரெண்டு விதமான யுத்தங்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. In the same chapter there has been prophecy about two different wars. ஒன்று மூன்றாம் உலக மகா யுத்தம். One is the third world war. அது நாம் வாசிக்க கேட்டபடி ரஷ்யாவின் தலைமையில ஒரு கூட்ட நாடுகளும் கிரேட் பிரிட்டன் தலைமையில மற்றொரு கூட்ட நாடுகளும் யுத்தம் பண்ண போகிறது. அதில் கிரேட் பிரிட்டன் ஜெயித்து ரஷ்யா தோல்வி அடைய போகிறது. As we heard, on one side will be Russia with its allies, and on the other side will be Great Britain with its allies, and Great Britain and its allies will win the war, and Russia and its allies will face defeat in the third world war. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா அர்மகதோன் யுத்தம் வந்து ஒரு பக்கத்துல அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ராணுவமும், மறுபக்கத்துல இயேசு கிறிஸ்துவும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களும். But in the battle of Armageddon, on one side will be Antichrist and his host, and on the other side will be Lord Jesus Christ with the victorious saints. இனி இதுல பயன்படுத்தக்கூடிய யுத்த ஆயுதங்களும் வேறு வேறு. And in the same way, the weapons of war used in both these wars will be quite different from one another. யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே பயன்படுத்தப்படும். அதை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். In the third world war, the nuclear bombs will be made of uranium. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது In Ezekiel chapter 39, 14ஆம் வசனம், verse 14. 15ஆம் வசனம்.
தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. And they shall sever out men of continual employment, passing through the land to bury the passengers, those that remain upon the face of the earth to cleanse it. After the end of 7 months shall they search, and the passengers that pass through the land, when any see a man's bone, then shall he set up a sign by it, till the buriers have buried it in the valley of Ham and Gog. இந்த 14-15 வசனம் மூன்றாம் உலக மகாயுத்தத்தை குறித்து பேசுகிறது. Verses 14 and 15 of Ezekiel chapter 39 speaks about the third world war. ஏனென்றால் அர்மகதோன் யுத்தம் முடிந்த உடனேயே 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். அர்மகதோன் யுத்தம் முடிந்த பிற்பாடு 7 மாதம் அங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிரேதங்களை தேடிக்கொண்டிருக்க மாட்டாங்க. After the battle of Armageddon, the millennium will begin and they won't be searching for bones for 7 months after that. அதாவது அர்மகதோன் யுத்தம் முடிந்த உடனேயே 1000 வருட அரசாட்சி ஆரம்பித்து விடும். As soon as the Armageddon battle is over, the millennium will commence. ஆனா இங்க நான் வாசிக்கிறோம், இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு 7 மாதங்கள் பிரேதங்களை தேடிக்கொண்டிருப்பாங்க. ஒரு மனித எலும்பை காணும் போது அதை யாரும் தொடாத வண்ணம் ஒரு அடையாளத்தை போட்டு வைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But here, after the third world war, it is written they will be searching for 7 months for bones. As soon as they are able to find a bone, nobody will go to touch it, but they will put up a sign by it. இன்றைக்கு இந்தியா முதற்கொண்டு எல்லா நாடுகளிலும் யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள் காணப்படுகிறது. Today, right from India, all the nations have nuclear bombs being made of uranium. இந்த அணுகுண்டுகளுடைய ரியாக்ஷனை, யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டை பத்தி அமெரிக்கன் சயின்டிஸ்ட், நியூக்ளியர் அண்ட் நான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஜான் ஜாஃப்மேன் ஒரு பேட்டியில் இப்படி சொல்லியிருக்கிறார். American scientist by name John Hoffman of the nuclear and non-nuclear scientist has told about this. மூன்றாம் உலக மகா யுத்தம் வருடக்கணக்கா நடக்காது. The third world war won't go on for years together. முதலாம் உலக மகா யுத்தமும் இரண்டாம் உலக மகா யுத்தமும் வருடக்கணக்கா நடந்தது. The first world war and the second world war took place for years together. ஆனா இன்றைக்கு எல்லா நாடுகளும் வைத்திருக்கிற இந்த அணுகுண்டுகள் நிமித்தமாக மூன்றாம் உலக மகா யுத்தமானது ஒரு சில மணி நேரங்களில் முடிந்துவிடும். But due to the nuclear bombs that each nations have, the third world war will be a matter of hours. அப்ப இந்த யுரேனியத்தினால் செய்யப்பட்டதான இந்த குண்டுகளை பயன்படுத்தும் போது அதுல உள்ள அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆனது, அந்த அணு கதிர்வீச்சானது மனிதனுடைய சரீரத்தில் உள்ள தோல் எல்லாவற்றையும் அப்படியே உருகி ஒரு எலும்பு கூட போல மாற்றி விடுமா. Therefore, the uranium which is being used in the nuclear bombs of today, when it is exploded, the new radioactive elements will go and destroy a man's bones, skin and everything of it. அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு அங்கங்க கிடக்கிற எலும்புகளை மனிதன் தொடுவானானால் தொடக்கூடிய மனிதனுடைய சரீரத்தில் அந்த எலும்புகளுக்குள்ள இருந்து அணு கதிர்வீச்சு பாய்ந்து அவனையும் அந்த மாதிரி மாற்றுமா, ஒரு அழிவை உண்டாக்குமா. Man goes to clean up the bones. After the third world war, the new radioactive elements found in the bones will go and contact the person who is alive, and he also will be suffering due to that. மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த அணுகுண்டுகள், யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகளை குறித்து ஜான் ஜாஃப்மேன் என்ன பேட்டி கொடுத்தாரோ ஒரு வார்த்தை மாறாமல் சகரியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And the interview given by John Chaffman about the nuclear bombs that will be used in the third world war has been prophesied by prophet Zechariah. சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Zechariah chapter 14 verse 12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப் போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். And this shall be the plague wherewith the Lord will smite all the people that have fought against Jerusalem. Their flesh shall consume away while they stand upon their feet, and their eyes shall consume away in their holes, and their tongue shall consume away in their mouth. அப்ப சகரியா தீர்க்கதரிசனம் என்ன உரைத்திருக்கிறாரோ ஜான் ஜாஃப்மேன் தன்னுடைய பேட்டியில் அப்படியே சொல்லியிருக்கிறார். யுரேனியத்தினால் உண்டாகக்கூடிய, அதிலிருந்து புறப்படக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் அணு கதிர்வீச்சு நிமித்தமாக மனிதனுடைய சரீரத்தில் இந்த மாற்றங்கள் உண்டாகும்.
Whatever Zechariah has prophesied has been told in an interview by John Chapman as to what will be happen to the members of a body of a man when he is facing or he is being exposed to radioactive radiations. அப்ப நிருபர்கள் கேட்ட மற்றொரு கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும்போது அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு அங்குமிங்குமாக சுற்றுப்புறத்துல ஒரு இடத்துல அணுகுண்டு போறாங்க, இந்த இடத்துல அணுகுண்டு போறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. இத சுற்றில் உள்ள சரௌண்டிங்ஸ்ல 300 மீட்டர் அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இன்னும் கொஞ்சம் தூரத்துல வேறொரு ரியாக்ஷன் உண்டாகும். To another question put forward by the reporters, his answer was, suppose a nuclear bomb explodes in a place, there will be one kind of reaction to a radius of 300 meters, and when to a distance of 1 kilometer, the reaction will be in another way, and to distance which is farther away from that, there will be a reaction of the third way. சதை அழிந்து தோல் அழுகி எலும்புகள் மாத்திர சிதறி கிடக்கத்தக்கதாக காணப்படுமாம். அந்த எலும்புகளை ஒருவரும் தொடக்கூடாது. யார் தொடுகிறார்களோ அந்த எலும்புகளுக்குள்ள இருந்த அணு கதிர்வீச்சு தொடக்கூடிய மனிதனுடைய சரீரத்தில் பாயமாம். And the flesh and the skin will be consumed, and the bones also will become radioactive, and if someone goes to clean it up, if he goes and handles it with his bare hands, that will also have a reaction in the person who is handling it. இதைத்தான் எசேக்கியேல் சொல்லுகிறார், ஒருவன் எலும்பை காணும்போது அந்த எலும்பை மற்றொருவன் தொடாத வண்ணம் ஒரு அடையாளம் போடப்படும். That is why prophet Ezekiel says, when one man seeth the man's bones, he will not touch it, but he will put up a sign by it. ஆனா அதே அதிகாரத்துல நான் வாசிக்கும்போது எசேக்கியேல் 38 அதிகாரத்துல நான் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனமானது, அதாவது 17ஆம் வசனம், அந்த 17ஆம் வசனம் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை அல்ல, அர்மகதோன் யுத்தத்தை காட்டுகிறது. In Ezekiel chapter 39 verse 17, it does not show about the third world war, but shows about the battle of Armageddon. ஆகவே தான் நான் சொன்னேன், ஒரே அதிகாரத்தில் அல்லது இந்த 2 அதிகாரங்களில் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது, அர்மகதோன் யுத்தத்தை குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. That is why I told you earlier, in both Ezekiel chapter 38 and 39, prophecies regarding the third world war and the battle of Armageddon have been prophesied. அதை நாம் எப்படி பிரித்து படிப்பது? How should we separate and learn it? மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் 2 கூட்ட வல்லரசு நாடுகள் யுத்தம் பண்ணுகின்றன. In the third world war, it will be a war between 2 superpowers. அதிலே பயன்படுத்தப்படக்கூடிய யுத்த ஆயுதம் யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள். The nuclear bombs made of uranium will be the weapons of war in the third world war. இனி அர்மகதோன் யுத்தம் எப்படி நடக்க போகிறது? How will the battle of Armageddon be? அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட அவனுடைய ராணுவங்களும். Antichrist and his host on one side. மறுபக்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெயங்கொண்ட சபையும். On the other side, Lord Jesus Christ and the victorious church. வெளிப்படுத்தல் 17:14. 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். They shall make war with the Lamb, and the Lamb shall overcome them, for he is Lord of lords and King of kings, and they that are with him are called and chosen and faithful. இனி இந்த அர்மகதோன் யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்? இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அர்மகதோன் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய யுத்த ஆயுதம் என்ன? It is written that in the battle of Armageddon, Lord Jesus Christ will win, and what will be the weapons of war used in this battle of Armageddon? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read that in Revelation chapter 19 verse 15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. And out of his mouth goeth forth a sharp sword. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து, கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு எதிர்த்து நிற்கிற அந்திகிறிஸ்துடைய சேனையை நிர்மூலமாக்குகிறது. The sharp sword that proceedeth out of the mouth of Jesus will go and smite Antichrist and his host. இப்போது நமக்கு அர்மகதோன் யுத்தத்தை பற்றி தேவையில்லை. Now we are not going to read about the battle of Armageddon. இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து ஓரளவு அறிந்திருக்க வேண்டும். Yet you should have certain knowledge, understanding about that. இப்போ நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறபடி மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் முடிவில் கிரேட் பிரிட்டன் தலைமையில், அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஜெயமெடுக்கும். As we are meditating during the third world war, Great Britain and its allies will be winning it. அப்படி ஜெயித்து வரக்கூடிய உலக தலைவனுக்கு, and the world leader who will emerge from the victorious side, வானத்திலே அந்த யுத்தம் முடிந்து வலுசர்ப்பம் பூமியிலே தள்ளப்படுகிறது. The war will be over in the sky, and the great dragon will be pushed to the earth. அப்ப அந்த வலுசர்ப்பம் என்ன செய்கிறது? What does the dragon do? பூமியிலே விழத்தள்ளப்பட்ட அந்த வலுசர்ப்பமானது மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் ஜெயித்த அந்த தலைவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சிங்காசனத்தை, தன்னுடைய வல்லமையை அந்த வலுசர்ப்பம் அவனுக்கு கொடுத்து
அவனை அந்தி கிறிஸ்துவாய் மாற்றுகிறது. The dragon which has been pushed to the earth from the sky will give his seat, power and great authority to the leader who won the Third World War and make him Antichrist. அதை எங்கே வாசிக்கிறோம்? Where do we read that? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. Revelation chapter 13 verses 1 to 3. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. And I stood upon the sand of the sea and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. And the beast which I saw was like a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth was as the mouth of a lion. And the dragon gave him his power and his seat and great authority. And I saw one of his heads as it were wounded to death, and his deadly wound was healed, and all the world wondered after the beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட அந்த மிருகம்தான் 3ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடிய தலைவன். Therefore the beast, this written in Revelation chapter 13 verse 1, is the leader who will win the Third World War. அப்ப வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்ட வலுசர்ப்பம் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இந்த உலக தலைவனுக்கு கொடுத்ததாக 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 2 we read that the dragon which was cast out from heaven is giving his power, seat and great authority to this beast. இனி அந்த மிருகத்தை பற்றி நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read about the beast in verse 2, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. and the beast which I saw was like unto a leopard, அதன் கால்கள் கரடியின் கால்கள், and his feet were as the feet of a bear, அதன் வாய் சிங்கத்தின் வாய், and his mouth as the mouth of a lion. எழுத்தின்படியாக பார்த்தா இந்த 3 மிருகங்களும் ஒன்றாகவே இருக்காது. Literally these 3 animals or beasts cannot be found together. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual significance? இங்க நான் வாசிக்கும்போது, When we read here, சிறுத்தை leopard, யமன் நாட்டின் தேசிய விலங்காக ஏப்ரல் 29ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. on April 29th 2008, leopard was declared as the national animal of Yemen. இரண்டாவது சிங்கம், Second is a lion. யுனைடெட் கிங்டம் UK உடைய தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. Lion has been declared as a national animal of United Kingdom. ரஷ்யாவுடைய தேசிய விலங்கு கரடி. Bear is a national animal of Russia. சைனாவுடைய தேசிய விலங்கு கரடி. And bear is the national animal of China also. அப்ப 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்க போகிறது? Therefore what will happen after the Third World War? அந்த யுத்தத்தில் ஜெயித்து வரக்கூடிய தலைவனுடைய தலைமையில், under the leadership of the leader who will win the Third World War, தோல்வி அடைந்த நாடுகள் ஒன்று சேர போகிறது. all the nations who were defeated are also going to join with him. ஒரு முழு உலக தலைவனாக அவனை மாற்றுகிறது. And it will make him as the whole world leader. வாசிப்ப அந்த வசனத்தை வெளிப்படுத்தல் 13:2. Revelation 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. சிறுத்தையை போல் இருந்தது. It was like a leopard. அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual significance? இன்றைக்கு யமன் நாட்டினுடைய தேசிய விலங்கு சிறுத்தை. அது 2008ஆம் வருஷம் தான் அறிவிக்கப்பட்டது. Only in the year 2008 the leopard was declared as a national animal of Yemen. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும். கால்கள் கரடி என்பது ரஷ்யாவுடைய தேசிய விலங்கும் சீனாவுடைய தேசிய விலங்கும் கரடி. Feet of a bear, that is a national animal of Russia and China is bear. அப்ப கரடி போன்ற கால்கள் என்ன சொன்னா ரஷ்யாவும் சீனாவையும் காட்டுகிறது. And when we say that the feet was like the feet of a bear, it shows Russia and China. அடுத்து வாய் சிங்கத்தை போல இருந்தது. Next the mouth was like the mouth of a lion. அது எதை காட்டுகிறது? What does it show? அந்த UK உடைய தேசிய விலங்கு சிங்கம். Lion is a national animal of UK. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's அதுக்கு name. பிற்பாடு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் தேசிய விலங்கு சிங்கம் என்கிற பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? பெல்ஜியம், பல்கேரியா, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், லக்சம்பர்க், யுனைடெட் கிங்டம். And similarly in many other nations like Belgium, Bulgaria, Luxembourg, Sweden and so on also have lion as the national animal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மிருகம் 3ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெயித்து வரக்கூடிய ஒரு உலக தலைவன். Therefore the beast that is written in verse 2 of Revelation chapter 13 is the leader who will come as a leader of the winning side from the Third World War. வானத்திலிருந்து பூமியிலே விழத்தள்ளப்பட்ட அந்த வலுசர்ப்பம் தன்னுடைய சிங்காசனம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பலத்தை அந்த உலக தலைவனுக்கு கொடுத்து
அவனை சர்வாதிகாரியாக அல்லது அந்தி கிறிஸ்துவாக மாற்றுகிறது. The great dragon which was pushed from heaven to the earth gives his power, seat and great authority to that leader and makes him an autocrat or the antichrist. இப்ப நான் வாசித்ததான அந்த ஆரம்ப வசனத்துக்கு கடந்து வருவோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Now let's once again come to our text verse, Revelation chapter 6 verses 1 and 2. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And I saw when the Lamb opened one of the seals, and I heard as it were the noise of thunder, one of the 4 beasts saying, Come and see. And I saw, and behold, a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அருமையானவர்களே, Dearly beloved, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி வெள்ளை குதிரை சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. as we read in verse 2, the white horse denotes peace. அதன் மேல் எறிந்தவன் வில்லை பிடித்திருந்தான் என்பது வன்முறையின் மூலமாக அந்தி கிறிஸ்து கொண்டு வரக்கூடிய இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய சமாதானத்தை காட்டுகிறது. And we see that a man who is seated on the horse was having a bow in his hand that shows the Antichrist will bring in peace by violence. இப்ப நம்முடைய நாட்களில் அதை பார்க்கலாம். Now in our days itself we can see that. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை பாருங்க. When we see the United Nations organization, 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வைத்துக் கொள்ளுங்க. suppose there is a conflict between 2 nations. இந்த 2 நாடுகளை ஐக்கியப்படுத்தும்படியாக சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்து தன்னுடைய ராணுவத்தை கொண்டு அங்க நிப்பாட்டி மிரட்டுது. The UN takes its army to the place where there is a conflict between 2 nations to bring in or usher in peace between those 2 nations. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி அப்படித்தான் இருக்க போகிறது. The rule of Antichrist will also be in a similar fashion. 2 பேருக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக அவன் வன்முறையை கையாள போகிறான். And he is going to use violence to bring in peace between 2 nations. தந்திரமாக. அவன் கையில் அம்பு இல்லை. He doesn't have an arrow in his hand, so he will do that cunningly. அவன் தந்திரமாக இந்த முழு உலகத்தை முடிப்பதை காட்டுகிறது. It shows that he will capture the whole world in a subtle way. அடுத்து அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. Next he was given a crown. அந்த கிரீடத்தை கொடுப்பது யார் என்பதை தான் இதுவரை நாம் தியானித்தோம். Until now we were seeing who gave that crown to him. 3ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடிய அவன் அந்த தலைவனுக்கு விசர்ப்பம் தன்னுடைய கிரீடத்தை அல்லது அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறது. The great dragon was giving its power, that is its crown, to the leader who came as a winner from the 3rd World War. வலுசர்ப்பம் தன்னுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் சிங்காசனத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்து அந்த உலகத் தலைவனுக்கு கொடுத்து அவனை அந்தி கிறிஸ்துவாய் மாற்றும்போது அவன் முழு உலகத்தையும் ஜெயிக்கிறவனாய் ஜெயிப்பவனாய் புறப்படுவான். When this great dragon gives its power, seat and great authority to the beast and makes him an antichrist, he will come conquering and to conquer this whole world. இனி இப்பொழுது நம்முடைய நாட்களில் நடக்கிற சில சத்தியங்களை நான் சொல்லுகிறேன். Now let me tell you of certain truths that is taking place during our days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு முழு உலகத்தை அதாவது 1ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பிற்பாடு At the end of the First World War, இனி இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. so that such wars do not take place in the future, there was an organization to bring in peace. அதற்கு பேர் the League of Nations. That has been called the League of Nations. அதனுடைய சமாதான அமைப்பானது 1919 முதல் 20 வரை. That League of Nations was from the year 1919 to 1920. அதனுடைய முதல் கூட்டம் லண்டன்ல வைத்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1920 நடந்தது. In the year 1920, on January 10th, the first meeting took place in London. அந்த League of Nations உடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவிலே காணப்பட்டது. The headquarters for the League of Nations is in Geneva. நீங்க அதை விளங்கி ஏற்கனவே சரித்திரத்தில் படித்திருக்கலாம். You might have read that in your history. 1ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பிற்பாடு சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. An organization was organized to bring in peace after the First World War. அது ஜெனீவாவிலே வைத்து இயங்கினது. That was functioning in Geneva. அதற்கு பேர் League of Nations. That is called League of Nations. இரண்டாவது 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பிற்பாடு Next, after the Second World War was over, இப்ப பாருங்க இந்த ஜெனீவா அமைப்பினால நாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. but the Geneva organization could not control the nations. அதனால 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்தது. Therefore the Second World War took place. அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு தான் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டது. Only after the Second World War, the United Nations organization came into effect. 1945ஆம் ஆண்டு
அந்த ஐக்கிய நாடுகள் சபை சமாதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. In the year 1945, the United Nations Organization was established for peace. இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையில 192 நாடுகள் மெம்பரா இருக்கிறார்கள். Today, during our days, there are 192 nations as members in the United Nations Organization. இனி மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு Now, after the Third World War, ஒரு சமாதான அமைப்பு ஏற்பட போகிறது. yet again there will be a peace organization. அதுதான் வெள்ளை குதிரையை காட்டுகிறது. That shows the white horse. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வெள்ளை குதிரை சமாதானத்தை காட்டுகிறது. Initially, I told you that white horse signifies peace. அப்ப இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு முழு உலகத்துள்ள ஜனங்களுக்கும் நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி அந்தி கிறிஸ்து எழும்புவான். Therefore, after the Third World War, Antichrist will rise to power, promising peace to everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த சமாதானத்துக்கான அமைப்பு பெல்ஜியத்திலே காணப்படக்கூடிய புரூசில்ஸில் வைத்து நடைபெறும். That organization will take place in Brussels, which is found in Belgium. அந்தி கிறிஸ்துடைய நாட்களில் காணப்படக்கூடிய அந்த சமாதான அமைப்பு That is the organization which will be found in the days of Antichrist. பெல்ஜியத்தில் காணப்படுகிற புரூசில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே காணப்படும். That will be in Brussels, which is in Belgium. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 3. அந்தி கிறிஸ்து எப்படி வருவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It is written the way Antichrist shall come. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப் போவதில்லை. For when they shall say peace and safety, then sudden destruction cometh upon them, as travail upon a woman with child, and they shall not escape. இன்றைக்கு முழு உலக அரசாங்கத்தை, எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு முழு உலக அரசாங்கத்தை இன்றைக்கு எல்லா நாடுகளும் விரும்புகிறது. Today all nations do like or prefer to have a government or a whole world government. அதற்கு பேர் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That has been called as a new world order. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? What is the aim of that? இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவை வரவேற்க உலக நாடுகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற என்ற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see that all the nations are gearing up to welcome Antichrist. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? What is their aim? முழு உலக அரசாங்கம், The government for the whole world. அதை ஆளுவதற்கு ஒரே தலைவன். And one leader to rule. அப்ப இந்த முழு உலக அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? What is the aim for the government of the whole world? சமாதானம். That is peace. Peace and security. சமாதானமும் பாதுகாப்பும். Peace and security. இங்கே நாம் பார்க்கிறோம், அதுக்கு ஆயத்தத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். We can see that over the picture. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இது எதை காட்டுகிறது? What does this show? முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவை வரவேற்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. The whole world is gearing up to welcome Antichrist. முழு உலகமும் ஒரு உலக தலைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. The whole world is expecting a world leader. ஒரு முழு உலக அரசாங்கத்தின் மூலமாக மாத்திரமே சமாதானத்தை எல்லா மனிதனுக்கும் கொடுக்க முடியும் என்று அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய படங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். They have declared, and it's written in the pictures over there, that only one leader or one government rules the whole world, there can be peace. அப்ப அந்தி கிறிஸ்துவை சந்திக்க முடியாய் அல்லது அந்தி கிறிஸ்துவை வரவேற்க முடியாக இந்த முழு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Therefore this whole world is getting ready to welcome and meet the Antichrist. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த பிதாவின் வலதுகரத்தில் உள்ள புத்தகத்தில் முதலாம் முத்திரையில் எழுதப்பட்டிருந்த சத்தியத்தை தான் நாம் இதுவரை தியானித்தோம். Till now we are meditating the truth that was written when the first seal of the book which was in the Father's hand was broken. ஒரு கொடூரமான ஆட்சி, A terrible rule, ஒரு கொடூரமான ஆட்சி a violent rule. வெகு சீக்கிரத்தில் இந்த உலகம் சந்திக்க போகிறது. The world is going to face it very soon. வெகு சீக்கிரத்தில் ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெற போகிறது. Very soon there will be the Third World War. வெகு சீக்கிரத்தில் வானத்திலே ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. Very soon there will be a war in the sky. அதற்கு முன்பாக தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க முடியாய், Even before that, to gather his saints, ஒரு கற்புள்ள கன்னிகையை சேர்க்க முடியாய், to gather the chaste virgin, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். our Lord Jesus Christ will come. அவருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படாவிட்டால், In case we are not being taken up in a secret coming, அருமையானவர்களே, நாம் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். dearly beloved, we will also have to enter into the rule of Antichrist. அதுக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் இருக்கு என்று நீங்க யாரும் என்ன வேண்டாம். Don't think that there are 8,000 years for that. முழு உலகமும் ஆயத்தமாக இருக்கிறது. The whole world is ready now. எந்த நேரமும் எந்த நிமிடமும் அவருடைய ஆட்சி வரலாம். Any moment this rule may start. அதற்கு முன்பாக நம்முடைய இயேசு வெளிப்படுவார். Even before that, our Jesus will appear. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் நிற்க வேண்டுமானால்,
Therefore, if we want to stand in the secret coming of Jesus, நாம் அவருடைய ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டுமானால், if we want to be found in the secret coming of Jesus, நம்முடைய ஜீவியத்திலே தீட்டுகள், அருவருப்புகள், பொய் இவை ஒன்றும் இருக்கக்கூடாது. all abominations, defilings and lies should not be found in our life. யார் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be caught up in his coming? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, In Revelation chapter 21, 27 வசனம், verse 27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. தீட்டு உள்ளது, Defile, தீட்டு உள்ளது anything that defileth அவருடைய ரகசிய வருகையிலே பிரவேசிப்பதில்லை. cannot be caught up in the secret coming. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ தீட்டுகள் காணப்படுகிறது. Today there are so many things that defile us. வேதம் எதையெல்லாம் தீட்டு என்று சொல்லுகிறது? Whatever things are being listed as the things that defile, தீட்டு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் கொய்னாவோ கொய்னாவோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. the Greek term for defiling is koinao. அந்த கொய்னாவோ என்கிற கிரேக்க வார்த்தைக்கு முதல் அர்த்தம் பயபக்தி அல்லாத, தேவபக்தி இல்லாத அல்லது பயபக்தி இல்லாத. The first meaning for koinao of the Greek term is without reverence or without godly fear. இரண்டாவது அர்த்தம் The second meaning, தீட்டுப்பட்டவர்கள் அல்லது மாசுபட்டவர்கள். all those are being defiled or corrupted. மூன்றாவது அர்த்தம் The third meaning, தூய்மை இல்லாதவர்கள். without purity. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I'm telling it once again. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இதோ ஒரு மனிதன் கையிலே வெள்ளை பிடித்துக் கொண்டு அம்பு இல்லாமல் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக புறப்பட்டு வருகிறான். Behold, a white horse cometh a man who has a bow in his hand and a crown on him, who went forth conquering and to conquer. பிதாவின் வலது கரத்திலே காணப்பட்ட அந்த புஸ்தகத்தில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த முத்திரைகளில் ஒன்றை இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக நமக்காக முதலாம் முத்திரையை உடைத்தார். Graciously the Holy Ghost, this resurrected body, has broken the first seal that was found out of the 7 seals with which the book which was in the Father's hand was sealed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாம் முத்திரை, அந்த முதலாம் முத்திரையில் உள்ளும் புறமும் என்ன எழுதப்பட்டிருந்தது, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை ஆவியானவர் நிறுத்தி நிதானமாக நம்மிடத்தில் இடைவிட்டார். Very clearly and pausing at each place, the Spirit of God had shown us what was written on the inside and the outside of the first seal. என் சனமே, என் மகனே, என் மகளே, அந்த நாளுக்கு நீ தப்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். My people, my son and my daughter, the Lord God is warning that you have to escape the day. அப்படியானால் அந்த நாளுக்கு நாம் தப்புவது எப்படி? If that be the case, how can we escape? தீட்டு இல்லாதவர்களாய் நாம் மாற வேண்டும். We should be without any defilement. அப்ப தீட்டு என்கிற வார்த்தைக்கு Therefore, for the term defiling, கொய்னாவோ, koinao, கொய்னாவோ என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் பல அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். the Greek biblical scholars have come out with different meanings for the term koinao. அதுல முதல் அர்த்தம் பயபக்தி இல்லாத அல்லது தேவபக்தி, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் கலந்த பக்தி இல்லாத. The first meaning is without reverence or godly fear. நான் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் சொல்லுகிறேன். I'm telling you of an example from the Bible. காயினை குறித்து நான் உங்களிடத்தில் சில சத்தியங்களை சொல்லுகிறேன். I'll tell you certain truths about Cain. காயின் தேவனை விசுவாசித்தான். Cain believed God. தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. He had the understanding that he had to worship the Lord. தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற அறிவு இருந்தது. He had the understanding also to give offerings to the Lord. ஆனால் அதே வேளையில் At the same time, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், but he did not know what sort of person was God அந்த தேவனுக்கு முன்பாக தான் எப்படி இருக்க வேண்டும், and how he should behave before that God, எப்படிப்பட்ட பயங்கலந்த பக்தியோடு அவரிடத்தில் இடைபட வேண்டும், and with what reverence he had to go to the Lord, அல்லது எப்படிப்பட்ட தேவ பக்தி இருக்க வேண்டும். and what type of godly fear was expected of him. இந்த அறிவு காயினுக்கு இல்லை. This understanding was not found in Cain. தேவனை தொழுது கொள்கிறான், He was worshipping the Lord. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான், He believed that there was a God, அந்த தேவனுக்கு காணிக்கையை செலுத்துகிறான். and he was offering for that Lord. அதே வேளையில தன் சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்தான். At the same time, he murdered his brother Abel பொறாமையினால். through envying. ஏன் அவன் ஆபேலை கொலை செய்தான்? Why did he kill Abel? கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. The Lord did not accept the offering of Cain, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். but he accepted the sacrifice of Abel. ரெண்டு பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், Both were the children of one father. உடன் பிறந்த சகோதரர்கள். They were siblings, ஆனால் தன்னை அங்கீகரிக்காமல்
தன்னுடைய சகோதரனை தேவன் அங்கீகரித்த போது, அவன் காணிக்கையை அங்கீகரித்த போது, காயின் தன் சகோதரன் மேல் எரிச்சல் அடைந்து ஆபேலை கொலை செய்தான். But when the Lord did not accept his sacrifice, but accepted the sacrifices of Abel, he envied Abel and therefore murdered him. இன்றைக்கு காயினை போல நம்முடைய சுபாவம் காணப்படுகிறதோ? Today are our natures like the nature of Cain? தேவ சமூகத்தில் நம் உடன் சகோதரர்கள் அல்லது சக விசுவாசிகள், சக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்த்தப்படும் போது நாம் அவர்கள் மேல் பொறாமை, எரிச்சல் படுகிறோமோ? Are we jealous or do we envy when our brothers or when the other believers or the workers of God are being blessed and exalted in the presence of God? பயம் இல்லை, பயம் கலந்த பக்தி இல்லை. You do not have the fear and also the reverence. ஆகவே காயினுக்கு ஆபேல் மேல் எரிச்சல் உண்டானது. Therefore Cain envied Abel. அது நிமித்தமாக தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். Therefore he killed his brother. இனி கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? Now the thing that we have to adhere to, கொலை செய்து விட்டு அவன் மறுபடியும் கூட்டத்துக்கு வர்றான், தேவசமத்துக்கு வர்றான். after committing the murder he once again came to the presence of God. அப்ப கர்த்தர் கேட்கிறார், The Lord asked, காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Cain, where is Abel thy brother? காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Cain, where is Abel thy brother? அப்ப இவன் சொல்லுகிறான், நான் அறியேன், நான் காவலாளியோ? And he answered, I know not, am I my brother's keeper? அப்ப பாருங்க, தேவ சமூகத்துக்கு வர்றான், He is coming to the presence of God, தேவனை தொழுது கொள்றான், he is worshipping the Lord, காணிக்கை கொடுக்கறான், he is offering, ஆனா அவனுக்கு ஒரு அறிவு இல்ல. but he has no understanding. என்ன அறிவு? What kind of என் understanding? தேவன் காண்கிற தேவன், My God can see. நான் என் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்ததை என் தேவன் கண்டார், அவருக்கு அக்னிமயமான கண்கள் இருக்கிறது. My God has fiery eyes and by that he has seen me killing my brother Abel. என் சகோதரனாகிய ஆபேல் நான் அவனை துன்பப்படுத்தின போது, கொலை செய்த போது அவன் போட்ட கூக்குரலின் சத்தத்தை என் தேவன் கேட்டார், அவருக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிறது. When I tortured my brother Abel and killed him, and when he cried out aloud and screamed, my Lord God has heard it, for he's got ears by which he can see. முதலாவது காணக்கூடிய கண்கள். First he's got eyes to see. என் தேவனுக்கு காணக்கூடிய கண்கள் இருக்கிறது. My God has got eyes to see. இரண்டாவது, என் தேவனுக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிறது. Second, my God has ears to hear. நான் பேசுகிற எல்லாவற்றையும், Whatever we speak, அல்லது நான் மற்றவர்களை குறித்து பேசுகிற எல்லாவற்றையும் whatever we speak about others, அவர் கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். he is a God who is able to hear. உதாரணமாக, For example, மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள். Aaron and Miriam spoke against Moses. அவர்களும் ஊழியர்கள் தான். They also were workers. மோசேயினுடைய ஜீவிதத்தில் உள்ள பலவீனத்தை, தோல்வியை குறித்து உண்மையை தான் பேசினாங்க. What they were speaking was truth about the failures and shortcomings found in the life of Moses. இல்லாத காரியத்தை பேசல. They never spoke anything that was not found in the life of Moses. மோசே வாழ்க்கையில உள்ள தப்பை, பாவத்தை தான் பேசினார்கள். And they were speaking about the sins or the mistakes found in the life of Moses. அப்போது நாம் வாசிக்கிறோம், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அதை கேட்டார். When we read in Numbers chapter 12, we can see that the Lord heard it. கர்த்தர் அதை கேட்டார். The Lord heard it. அடுத்து நாம் என்ன படிக்கிறோம்? What do we read next? அங்க தேவன் ஆரோனையும் மிரியாமையும் பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? And next the Lord asked Aaron and Miriam saying, why then were ye not afraid to speak against my servant Moses? தீட்டு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் கொய்னாவோ. And the Greek term for defiling is koinao. அதுக்கு முதல் அர்த்தம் பயம் கலந்த பக்தி இல்லாத அனுபவம். The first meaning is without reverence and godly fear. தேவ பயம் கலந்த பக்தி இல்லாதவர்கள், Without the reverence or godly fear. தேவ பயம் இல்லாதவர்கள், Without godly fear. நீ பேசுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறார், அவருக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிறது என்கிற பயம் உனக்கு உண்டோ? Do you have the fear saying, whatever I speak the Lord is able to hear, for my God has got ears to hear? நான் எங்கே போகிறேன், எங்கே வருகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இவை எல்லாவற்றையும் என் தேவன் காண்கிறவராய் இருக்கிறார், அவருக்கு காணக்கூடிய கண்கள் இருக்கிறது என்கிற பயம் இன்றைக்கு நமக்கு உண்டோ? My God has got eyes to see to wherever I'm going, whenever whenever I'm coming back, and whatever I'm doing, for my God has got the eyes to see. And do you have that fear of that? இது வரைக்கும் கூட்டத்துக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவாங்க. Till now the brothers came together for the meetings. அண்ணனும் தம்பி சேர்ந்தே கூட்டத்துக்கு வருவாங்க. Both the brothers together came to the meetings. ஆனா இப்ப காயின் மட்டும் கூட்டத்துக்கு வர்றான். But now only Cain was coming. அப்ப கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? And then the Lord asked him, where is Abel thy brother? அப்ப உன் தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன், அவர் விசாரிப்பார். ஒரு கூட்டத்துக்கு, நீங்க ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுக்குள்ள நடக்குது, ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வர்றீங்க,
There is a cottage prayer meeting and only one family is representing. மீதி ஆளை காணோம். The rest of the family members are absent. அவரோட அர்த்தம் என்ன? What does it mean? உங்களுக்குள்ள ஒரு கொய்னாவோ இருக்குது. For there is a koinavo in you. உங்களுடைய வாழ்க்கையில கொய்னாவோ இருக்குது. There is koinavo in your life. என் தேவன் விசாரிப்பார், ஆபேல் எங்கே என்று கேட்பார். My God will inquire, for he asked, where is Abel? என்ன நீ மட்டும் வருகிற, உன் கணவன் எங்கே? For why are you alone coming? Where is your husband? நீ மட்டும் வருகிறாய், உன் மனைவி எங்கே? You are coming alone, where is your wife? இல்ல தாய் தகப்பன் மட்டும் வர்றீங்க, உங்க பிள்ளைகள் எங்கே? Or else the parents alone are present, where are your children? என்று என் தேவன் என்னை விசாரிப்பார் என்கிற அறிவு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்குள்ளதான் இந்த கொய்னாவோ இருக்கிறது. Those who do not have the understanding that my God will inquire have that koinavo. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க, ஆபேலும் காயினும் இதுவரைக்கும் கூட்டத்துக்கு ஒன்றாய் சேர்ந்து போறாங்க, சேர்ந்து காணிக்கை கொடுக்கறாங்க. Till now Abel and Cain were going to the church together and they also offered offerings together. இப்ப ஆபேல் என்ன செய்து விட்டான்? ஆபேலை காயின் கொலை செய்து விட்டான். Now Cain has murdered Abel. மனப்பூர்வமாய் கொலை செய்து விட்டான். He has willfully done that. இப்ப இவன் மட்டும் தேவசமூகத்துக்கு போகிறான். Now he is going to the presence of God alone. என்ன ஒரு அறிவு பாருங்க அவனுக்கு. See the understanding he has got. அப்ப தான் வணங்குகிற தேவனுக்கு காணக்கூடிய கண்கள் இருக்கிறது. She did not have the understanding that the God whom he was worshipping has eyes to see. நான் வணங்குகிற தேவன், பேசுகிற தேவன், அவருக்கு வாய் இருக்கிறது. The God who I worship has got mouth to speak. அவர் விசாரிக்கிற தேவன். He is the one who inquires. நான் பேசுகிற எல்லாவற்றையும் அவர் கேட்கிற தேவன். He is the one who is able to hear whatever I speak. இன்றைக்கு நாமும் காயினை போல தான் தேவனுடைய சமூகத்துல காணப்படுகிறோம். Today we are also like Cain in the presence of God. ஒரு கூட்டம் என்று வரும்போது ஒரு தேவ சமூகத்துக்கு நீங்க மனப்பூர்வமா என்ன செய்றீங்க? உங்க வீட்டுல காணப்படுகிற ஆபேல மனப்பூர்வமா கொலை செய்து விட்டு, அல்லது வீட்டுல இருந்து இதை செய் அதை செய் என்று சொல்லிவிட்டு நீங்க மட்டும் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. உங்களுக்கு பயம் இல்ல. கர்த்தர் உங்க குடும்பத்துல மற்றொரு நபர் எங்கே என்று விசாரிப்பார். When there is a meeting, willfully you leave off certain people like Abel in your houses and come alone to the church. You do not have a godly fear in you, but God will definitely ask for that Abel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தீட்டுள்ளது ஒன்றும் அவருடைய ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்படாது, அல்லது புதிய எருசலேமில் பிரவேசிக்காது. Everything that fileth will not be caught up in the secret coming, or will not enter into New Jerusalem. இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நம்மில் பலருடைய வாழ்க்கை, நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்மில் பலருடைய வாழ்க்கை காயினை போல காணப்படுகிறது. This resurrected morning, including me, I am telling, in most of our lives, the experience of Cain is found. கூட்டங்களுக்கு வருகிறோம். We are coming to the meetings. பாட்டுகளை பாடுகிறோம். We are singing. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். We are speaking in unknown tongues. தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம். We are prophesying. பிரசங்கம் பண்ணுகிறோம். We preach. ஆனால் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை விசாரிக்கிறவர், என்னை காணக்கூடியவர், என்னை கேட்கக்கூடியவர். But what sort of God is my God? He is able to see, he inquires, and he sees. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆபேலை காயின் கொலை செய்தான். Cain murdered Abel. நீங்கள் எந்தெந்த இடத்துல தேவ சமூகத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை கொண்டு வராமல் விட்டு வருகிறீர்களோ, அங்கே ஒரு கொலை செய்கிறீர்கள். At the instances when you do not bring your children or some other family member to the presence of God, in those instances you are killing them. காயினோ எழுத்தின்படியான ஒரு கொலையை, சரீரத்தை தான், ஆபேலுடைய சரீரத்தை தான் கொன்றான். Cain was able to kill only the body of Abel. ஆபேலுடைய ஆத்துமாவை காயினுக்கு கொல்ல முடியவில்லை. Cain was not able to kill the soul of Abel. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு வரும்போது அவர்கள் சரீரத்தை அல்ல, அவருடைய ஆத்துமாவை, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆத்துமாவை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். But when you deliberately come to the presence of God without bringing all the members of your family, including your children, that means you are presumptuously killing the soul of either the members of the family or the soul of your children. இன்னொரு விதத்தில் தியானிக்க போனால், When we meditate it in another angle, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். he who hateth his brother is a murderer. பகையையும் கசப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு இப்போது தேவ சமூகத்தில் நீ காணப்படுவாயானால், If you are found in the presence of God with hatred, envy, emulations and variance, நீ ஒரு கொலைபாதகனாய் இருக்கிறாய். you are a murderer. அப்ப தேவன் விசாரிப்பார் என்கிற பயம் உனக்கு இல்லை. You do not have the fear that the Lord will inquire about it. என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் காண்கிறார், அவருக்கு அக்னிமயமான கண்கள் இருக்கிறது என்கிற பயம் நம்மில் அநேகருக்கு இல்லை. Most of us do not have the fear that my God has got fiery eyes by which he is able to see each moment of mine. இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நாம் காண்கிறோம்.
Today we are able to see many things that the God is not pleased with. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்முடைய கால்கள் போகிறது. Our feet go swiftly to places where the Lord is not pleased. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை காதால் கேட்கிறோம். We are listening to matters which the Lord is not pleased with. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாயால் பேசுகிறோம். We are speaking certain things which our Lord is not pleased. அதே வேளையில தேவ சமூகத்துக்கு இப்ப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். At the same time now we have come to the presence of God. இதுதான் கொய்னாவோ. This is koinavo. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் கலந்த பக்தி இல்லாதவர்கள். This is the people who have no reference or godly fear. நீங்க வேற எந்த பாவமும் செய்ய வேண்டாம். You need not do any other sin. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகுமானால், If you do not have the godly fear in you, கர்த்தர் விசாரிப்பார் என்கிற பயம் இல்லாமல் போகுமானால், if you do not have the fear that the God will visit you, கர்த்தர் என்னுடைய நடவடிக்கைகளை காண்கிறார் என்கிற பயம் இல்லாமல் போகுமானால், if you do not have fear that God is watching all your movements, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. அருமையான தேவனுடைய மனுஷனே, நீ கதவை அடைத்து இருக்கலாம், இருளான இடத்தில் இருக்கலாம், ஒரு தவறை செய்து கொண்டிருக்கலாம், எந்த மனிதனும் அதை பார்க்காமல் இருக்கலாம், அந்த இடத்திலே தேவன் இருக்கிறார், அவருடைய அக்னிமயமான கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்கிற பயம் உனக்குள் இல்லாவிட்டால் அதுதான் கொய்னாவோ. Today also, dear man of God, if you also have such sins and you do not want the rest of the people in the world to know about it, and you are choosing some dark and secluded spots, dear child of God, that is, you do not have the godly fear or that koinavo. அதே போன்றுதான் சில அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். At the same time you are also speaking against certain child of God who have received the anointing. என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். In Numbers chapter 12. கர்த்தர் அதை கேட்டார். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள். Aaron and Miriam spoke against Moses and the Lord heard it. மோசேக்கு தெரியாது. Moses did not know about it. மோசே கேட்கவில்லை. Moses did not listen to those things. வேற யாரும் கேட்கவில்லை. And none else listened to it. ஆரோனும் மிரியாமும் ஒருவேளை ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு தனியா பேசியிருப்பாங்க. Maybe Aaron and Miriam were closeted in a room and were speaking separately. வாசிப்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். And they said, Had the Lord indeed spoken only by Moses? Hath he not spoken also by us? And the Lord heard it. என்னாகும் 12:2 அப்படி வாசித்தோம். We read that in Numbers chapter 12 verse 2. இனி 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, In verse 8, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். With him will I speak mouth to mouth, even apparently, and not in dark speeches. And the similitude of the Lord shall he behold. Wherefore then, were ye not afraid to speak against my servant Moses? அப்ப என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அதான் கொய்னாவோ, பயம் இல்ல. Wherefore then were ye not able to speak against my servant Moses? That is, they had that koinavo without godly fear. இன்றைக்கு எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் பேசுகிறோம், சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறோம், தேவனுடைய தூதுக்கு விரோதமாய் பல நேரத்தில் நாம் பேசுகிறோம். Today we are speaking many things about many anointed people of God against the truth and against the gospel message which has been preached to you. உனக்கு பயம் இருக்கிறதா? Do you have that fear? அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ பல்வேறு இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறாய், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு பயம் இருக்கிறதா? Dear young brother and young sister, you're going to many places, you're doing many things. Do you have that godly fear in you? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். Let us come to our knees in the presence of God. தீட்டுள்ளது ஒன்றும் அந்த புதிய எருசலேமில் பிரவேசிப்பதில்லை, அல்லது இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. All that worketh or defileth or shall not be caught up in the secret coming of Jesus, or will not be in New Jerusalem. இப்ப பாருங்க, நம்முடைய ஜீவிதத்தை நல்லா செக் பண்ணி பாருங்க. Now check out your lives. உலகத்தில் உள்ள மனிதனுக்கு பயப்படுறீங்க. You fear the people of this world. இப்ப காலேஜுக்கு நீங்க ஒரு நாள் போகாம இருக்கீங்க. Suppose you're absent one day for your college. ஹெச்ஓடிக்கு பயப்படுறீங்க. You fear your HOD. அவங்க விசாரிப்பாங்க, அவங்க கேட்பாங்க. They will ask, they will inquire. ஆனா தேவ சமூகத்தில் நீ வராமல் இருக்கிறாய், கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. But you do not come to the presence of God, neither do you fear the Lord. சொந்தக்காரங்க ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. Relatives are calling you to their place. நண்பர்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. Your friends are calling you to their place. அவங்களுக்கு பயந்து, அவங்க துக்கப்படுவாங்கன்னு பயந்து தேவ சமூகத்தை நீ அலட்சியம் பண்ணி போகிறாய். தேவனுக்கு பயப்படுகிறது இல்ல. You're fearing that they will be grieved, and so you despise the presence of God and go there, for you do not have the godly fear in you. இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் காயினை பார்த்து கேட்டதான தேவன், This resurrected morning, that God who asked Cain,
உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is Abel thy brother? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று காயினை பார்த்து கேட்ட கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். The Lord who asked Cain, where is Abel thy brother? This morning he is asking you. நீ எத்தனை கூட்டங்களுக்கு உன்னுடைய பிள்ளைகளை விட்டு வந்தாய்? How many meetings you have come here without your children? எத்தனை கன்வென்ஷனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விட்டு போனீர்கள்? How many conventions have you attended without your children? அல்லது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை விட்டு யாராயிலும் ஒருவர் போனீர்கள்? At times you have left the family members and you alone have gone there. தேவன் விசாரிப்பார். God will inquire. நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் விசாரிப்பார். God will inquire each thing that we do. நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். God is listening to each word that we speak. உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? Have you a doubt? பாருங்க, மிரியாமை ஆரோனை மாத்திரமல்ல, Not only Aaron and Miriam, ரெண்டு சீசர்கள் 2 disciples. எம்மாவு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. 8 மைல் தூரம். They were going to Emmaus. 7 அல்லது 8 மைல் தூரம் நடந்தே போறாங்க. For nearly 7 to 8 miles they were walking. அந்த 7 அல்லது 8 மைல் தூரம் பேசிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும். All these 7 or 8 miles they were talking all the way. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 8 மைல் தூரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. Just imagine all these 8 miles they were keeping on talking. ஆனா இவங்க 7 அல்லது 8 மைல் தூரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. But these 2 disciples were talking together all these 7 or 8 miles. பிரயாணம் முடியும் போது At the end of the journey, ஒருவர் பார்த்து கேட்கிறார், இதுவரை நீங்கள் பேசிக்கொண்டு வந்தீர்களே, யாரை குறித்து பேசிக் கொண்டிருந்தீர்கள்? and a person came and asked them, till now we are speaking about whom were you speaking these things? அப்ப அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள், And they boldly said, நசரேயனாகிய இயேசுவை குறித்தும் அவர் பட்ட பாடுகளை குறித்தும் பேசிக்கொண்டு வந்தோம். we were speaking concerning Jesus of Nazareth and the sufferings that he endured. இன்னைக்கு நம்ம பார்த்து நீங்க 2 சகோதரிமார் சேர்றீங்க, 3 சகோதரிமார் சேர்றீங்க, அல்லது 2-3 பிரதர்ஸ் சேர்றீங்க, ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு ரூம்ல பேசுறீங்க. அங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். Suppose 2 or 3 sisters or 2 or 3 brothers are together sitting in a place and talking, there the resurrected Lord is present there. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே உங்களோடு கூட இருக்கிறார். A person whom you know not is there among you in your midst. இந்த 2 சீசர்கள் பேசிட்டே போறாங்க, கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்து போய்கிட்டே இருக்கிறார். கூடவே போய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே போறாரு. ஆனா இவங்க 2 பேருடைய கண்ணுக்கும் இயேசு தெரியவில்லை. The 2 disciples were on the way speaking to one another. Jesus invisibly was going along with them. என்ன பேசுனீங்க? What are you speaking? 8 மைல் தூரம் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு பொறுமையா கேட்டுட்டு கடைசியா கேட்கிறாரு, அந்த பிரயாணம் முடியும் போது கேட்கிறாரு, இதுவரைக்கும் பேசிக்கிட்டே வந்தீங்களே, யாரை குறித்து பேசினீர்கள்? All these 8 miles patiently he was listening to their conversation, and at the end of the journey he asked them, about whom were you speaking? அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், They boldly said, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தும் அவர் பட்ட பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். we were speaking concerning Jesus of Nazareth and the persecution he endured and about his death. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அந்த எம்மாவு சீசர்களை விசாரித்தது போல நம்மை ஒரு நாள் விசாரிப்பார். This resurrected Jesus, as he inquired the disciples on their way to Emmaus, one day he will inquire us. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்காக நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். That is why the scripture says man has to give account of himself on the day of judgment for every idle word spoken by him. நீங்கள் 2 பேர் பேசும்போது, When 2 people speak நீங்கள் together, 2 பேர் நடக்கும்போது, when 2 walk together, அந்த இடத்திலே உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இயேசு இருக்கிறார் என்கிற பயம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இன்றைக்கு இல்ல. அதுதான் கொய்னாவோ நம்ம அவருடைய வருகைக்கு இப்போது போறது இல்ல. today you and I do not have the fear that Jesus is invisibly present in our midst when we are walking or speaking together. That is koinovo, so we cannot be caught up in the rapture. இன்னைக்கு என் ஜீவியமும் உங்க ஜீவியமும் அப்படிதான் இருக்குது. Today my life and your life is in this way. என்னுடைய போக்கு அதான் தாவீது சொல்ற, தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது. David had such an understanding. என்னுடைய உட்கார்தலையும் My sitting, என்னுடைய எழுந்திருக்குதலையும் my rising up, நீர் அறிகிறீர். you know, Lord. நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீர் அறிகிறீர். Lord, wherever I go, you know. நான் எதை செய்தாலும் நீர் அறிகிறீர். You know whatever I do. இந்த வெளிப்படுத்தல், இந்த பயம் கலந்த பக்தி யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அதுதான் கொய்னாவோ, அதுதான் தீட்டு. அப்படிப்பட்டவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. Those who do not have this reverence with godly fear is koinovo, that is defiling. They will not be caught up in the secret coming of Jesus. நான் அதே வேளையிலே பரலோகத்தை நோக்கி அபயமிடுகிறேன். At the same time I am crying out unto heaven. பிதாவே, Oh Father, எனக்காக நொறுக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில் எனக்காக நொறுக்கப்பட்ட இந்த இயேசுவே,
my Jesus who was bruised on Calvary for me. எனக்காக இந்த பூமியிலே பரத்தை விட்டு பரலோகத்தை விட்டு பூமியிலே இறங்கி வந்து இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எங்கள் மத்தியில் காணப்படுகிற திரித்துவத்தின் மூன்றாம் ஆள் தத்துவம் ஆவியானவரே, The third personification of the triune God, O Holy Spirit, who has come, left heaven and come down in our midst to listen to this word of mine. தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் கலந்த அந்த தேவ பக்தியை எனக்கு தாரும் ஐயா. Oh God, give me that reverence with godly fear. என் ஜீவியத்திலே காணப்படுகிற அந்த தீட்டை அகற்றும் ஐயா. Take away all the defilings from my life. சிலுவையிலிருந்து From your cross, சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிற அந்த புண்ணிய ரத்தத்தை என் ஆவி ஆத்தும சரீரத்திலே இப்போதே தெளியும் ஐயா. right now sprinkle the blood that is dripping from the cross on my spirit, soul and body. உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும் ஐயா. Oh, give me that godly fear wherewith I can fear you. காயினை போன்று நான் இருக்க வேண்டாம். I should not be like Cain. நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன். I'm coming to the presence of God. கூட்டத்துக்கு வருகிறேன். I'm coming to the meet பல God. பிரசங்கங்களை கேட்கிறேன். I'm listening to the words of God. ஆனால் என்னுடைய ஜீவியம் ஒரு தீட்டாக, But yet my life is full of defilement. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு அனுபவத்திலே, Without the fear of God, பயபக்தி இல்லாத அனுபவத்திலே, without godly reverence, அந்த கொய்னாவோ என்கிறதான அனுபவத்திலே காணப்படுகிறது. I am with an experience of koinavo. இதோ நான் இயேசுவின் இரத்தத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறேன். For the blood of Jesus I am kneeling. இதோ இயேசுவின் இரத்தத்துக்கு முன்பாக நான் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். Before the blood of Jesus I am prostrating. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலருக்குள்ளும் தீட்டுக்கள் காணப்பட்ட போது அந்த தீட்டை கழிக்க முடியாக தீட்டு கழிக்கும் ஜலம் என்று ஒன்று தயாரிக்கப்பட்டு அது தெளிக்கப்பட்டது. In the Old Testament period, to cleanse away all the defilings, there was a thing called the water of separation which was sprinkled upon them. பரலோகமே, Oh heaven, பரிசுத்த பிதாவே, oh Holy Father, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட பரிசுத்த இயேசுவே, oh Jesus who was bruised for us, பரிசுத்த ஆவியானவரே, oh Holy Ghost, எங்களுக்காக for us, எங்கள் தீட்டுகளை சுத்திகரிக்கும்படியாக to cleanse us, தீட்டு கழிக்கும் ஜலம் அல்ல, not the water of separation, இயேசுவின் சொந்த இரத்தம் சிந்தப்பட்டது. the blood of Jesus Christ was shed. சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் சொந்த இரத்தத்துக்கு என்னுடைய தீட்டை, இந்த சபையின் தீட்டை, சக ஊழியர்கள் தீட்டை சுத்திகரிக்கும் வல்லமை இல்லையோ? Don't the blood of Jesus Christ which was shed on Calvary have the power to cleanse the defilings that is found in me and these people? தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கு இருந்த வல்லமை, The power that the water of separation had. தீட்டு கழிக்கும் ஜலம் அங்கே யார் மேல் தெளிக்கப்பட்டதோ அவர்கள் மேல் காணப்பட்ட தீட்டு எப்படிப்பட்ட தீட்டா இருந்தாலும் அது போய்விடும். And when the water of separation was sprinkled upon a person, whatever things he was defiled will be taken away from him. இதோ இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தை நம்மேல் தெளிக்கிறார். This resurrected morning, the Holy Ghost is sprinkling the blood of Jesus upon us. இதோ இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நம்முடைய சகல தீட்டுகளும் அகற்றப்படுகிறது. All our defilings have been taken away by the blood, by the word and the Holy Ghost. இப்போது நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். In our part we have one thing to do. எனக்குள்ளே தீட்டு இருப்பது உண்மைதான். It is true that I am defiled. எரேமியா 3 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நீ ஒத்துக்கொள். In Jeremiah chapter 3 it is written, acknowledge thy sin. உன்னுடைய தவறை, உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள். You have to acknowledge your sin. நாம் செய்வோமா? Will we do that? நாம் செய்வோமா? Will we do that? ஆண்டவரே, காயினை போலத்தான் நான் இருக்கிறேன். Lord, I'm like Cain. மிரியாம் ஆரோனை போலத்தான் நான் இருக்கிறேன். I'm like Miriam and Aaron. அந்த எம்மாவு சீசர்களைப் போல நான் இல்லையா? Lord, I'm not like the disciples who were on their way to Emmaus. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இல்ல. Lord, I do not have the godly fear in me. என் தேவன் காண்கிற தேவன் என்கிற அறிவு எனக்கு இல்ல. I do not have the understanding that my God can see. என் தேவன் கேட்கிற தேவன் என்கிற அறிவு எனக்கு இல்ல. I do not have the understanding that my God can hear. என் தேவன் என்னை விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். My God is a God who inquires me. He is the one who inquires me. ஆகவே தான் எரேமியா 13 அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே வாசிக்கிறோம், அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? That is why in Jeremiah chapter 13 it is written, what will thou have to say when he inquires? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? What will thou have to say when he inquires? எரேமியா 13:21. Jeremiah chapter 13 verse 21. அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? போதும். அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்?
What wilt thou say when he shall punish thee? இந்த காலை வேளையில் கதறுவாயா? Will you cry out this morning? என்னை போல சொல்வாயா? Will you say like I am saying? அவர் He, என்னை when he does it to me, விசாரிக்கும் போது when he punishes me, நான் என்ன சொல்லுவேன்? what shall I say? அவர் When he என்னை with me, விசாரிக்கும் போது when he punishes me, நான் என்ன சொல்லுவேன்? what shall I say? தேவனே எனக்கு உதவி செய்யும். Oh God, help me. என் தீட்டை அகற்றும். Take away all the defiling from me. இயேசுவின் இரத்தத்தினால் என் தீட்டை அகற்றும். By the blood of Jesus, take it away from me. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் என் தீட்டை அகற்றும். By the powerful word of God, take away the defiling from me. பரிசுத்த ஆவியின் அக்கினியால் என் தீட்டை சுட்டரிக்கணுமே. By the fire of the Holy Ghost, you have to burn it down. இப்படி யாரெல்லாம் கதறுகிறீர்களோ, Those who are crying out, ஏசாயா 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது when we read in Isaiah chapter 4, ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? what does the Lord do there? 3ஆம் வசனம். Verse 3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, And it shall come to pass that he that is left in Zion and he that remaineth in Jerusalem shall be called holy, even everyone that is written among the living in Jerusalem. இந்த வார்த்தையை யார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you do believe this word of God? இந்த வார்த்தையின் வல்லமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you do believe the power of this word? வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. Though heaven and earth may pass away, yet the word will not pass away. இது சொல்லப்பட்ட நேரம், சொல்லப்பட்ட ஜனங்கள் வேறு. For the people to whom it was told and the time was different. ஆனால் இந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. But yet there's power in this word. ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுவார். ஆண்டவரே கழுவுவார். For the Lord himself shall wash away the filth of the daughters of Zion. நம்முடைய தீட்டை எல்லாம் அவரே கழுவுவார். He will purge all our filthiness. நம்முடைய தீட்டை எல்லாம் அவரே சொந்த கரத்தினால் கழுவுவார். With his own hands shall he wash all our filthiness. என்னுடைய உன்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருடைய தீட்டுகளையும், அது எப்பேற்பட்ட தீட்டா இருந்தாலும், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் சொந்த கரத்தினால் கழுவுவார். Even though our filthiness may be more and great, he is able to cleanse it by his own blood, the filthiness of you and me. நியாயத்தின் ஆவியினால். The spirit of judgment, அதான் வசனம். that is the word. அவருடைய வசனம் தான் நியாயம். His word is the truth. நியாயத்தின் ஆவியினால், By the spirit of judgment, சுட்டரிப்பின் ஆவியினால், and by the spirit of burning, நம்முடைய இரத்தப்பழிகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றுவார். he will remove all our blood guilt. இந்த வசனத்தை விசுவாசித்து ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Believe this word and commit yourself. The Lord may help us. ஜாதிகள் யாவுமே கொந்தளித்தே தேவஜனத்தையும் அழித்திட எழும்பினாலும் ஜாதிகள் யாவுமே கொந்தளித்தே தேவஜனத்தையும் அழித்திட எழும்பினாலும் சத்ருவின் வல்லமை முற்றுமாய் அழித்திட தேவரே சர்வ வல்லமையாய் எழும்பி